ஓகே, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். கேஸ் தட்டுப்பாடுங்கிறதுக்கு ஸ்டாலின் தான் காரணமா? சொல்லுங்க. ஸ்டாலின் தான் காரணமா? கேஸ் தட்டுப்பாடுக்கு ஸ்டாலின் காரணமா இல்ல மோடி காரணமா? மோடியா ஸ்டாலினா? நீங்க சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். எதை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கறீங்க? அப்ப அமெரிக்காவுல ஒரு பெட்ரோலோட விலை ஜாஸ்தி ஆகுது, அங்கேயும் தட்டுப்பாடா இருக்குது. மோடி தான் காரணமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானா? ஒரு வார் நடக்கிறதுக்கு யார் காரணம்? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொல்ல முடியாதுன்னு இல்ல, அதெல்லாம் தெரியப்படுத்தலாம்ல, மக்களுக்கு தெரியப்படுத்தலாம்ல. அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தாம ஒரு தலைவன், நாளைய தலைவன் அப்படிங்கிறவன் எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்கி அந்த வேன்ல ஏறி நின்றுட்டு பேசுறாங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? அவன் கடந்து போற விஷயம் இல்ல, முட்டாள்தனமான பேசுற விஷயத்தை நம்ம ஆமா சொல்லி ஏத்திட்டு இருக்கோம். நான் சொல்லி முடிக்கவே இல்ல. அது மக்கள் டிசைட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் சார். நான் வந்து அதுக்கு ஆமோதிக்கல. மக்கள் டிசைட் பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, மக்கள் இங்க முட்டாளா இருக்கான். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு சட்டத்துல 2 இடத்துல தேர்தல்ல நிக்கலாம் அப்படின்னு ஒரு ஓட்டையை போட்டு வச்சிருக்கானுங்க, புரியுதுங்களா? இப்ப சென்னையில நிக்கிறான் ஒரு தலைவன், ஓகேவா? சென்னையில இருக்கிறவனா அறிவாளியா இருக்கான், படிச்சவனா இருக்கான். ஒரு ராமநாதபுரத்துல படிக்காத கிராம தொகுதியில அதே தலைவன் நிக்கிறான், புரியுதுங்களா? இங்க தோத்தர்றான், அங்க ஜெயிச்சர்றான். படிக்காத மக்கள்கிட்ட அவன் வெற்றியாளன் ஆயிடுறான், படிச்சவன்கள்ட்ட தோல்வியான ஆகுறான்.